செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் பெய்த கனமழையால் பெருங்களத்தூர் பகுதிக்கு செல்லும் இரும்புலியூர் மேம்பாலம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் கந்தன் இணைகிறார். வணக்கம் கந்தன், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தற்போது இந்த செங்கல்பட்டு மாவட்டம் என சொல்லப்படும் புறநகர் பகுதியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதியில் ஆங்காங்கே மழைநீர் சாலைகளில் தேங்கி நிற்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு சாலைகளில் தான் இந்த நிலைமை நீடித்து வருகிறது. அந்த வகையில் தாம்பரத்திலிருந்து பெருங்குளத்தூரை இணைக்க முக்கிய பிரதான சாலை என்று சொல்லப்படும், அதாவது மதுரவயல் பைபாஸ் கீழ்ப்பகுதியில் உள்ள டிடிகே நகர் என்று சொல்லப்படும் இரும்புலியூர் பிரதான சாலையில் தான் தற்போது முழுங்கி காணப்படுகிறது. அந்த காட்சியை தான் தற்போது பார்க்க முடியும். இந்த சாலை வழியாக தான், அதாவது குறிப்பாக இது 3 சாலை இணைக்கும் சாலை, தாம்பரம், அதே போன்று முடிச்சூர் பிரதான சாலை, அதே போன்று பெருங்குளத்தூர் என 3 சாலை இணைக்கும் முக்கிய பிரதான சாலை. இந்த சாலை முழுவதும் தற்போது மழைநீர் தேங்கி நிற்பதால் இந்த பகுதியாக வரும் அனைத்து வாகன ஓட்டிகளும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த வழியாக வரும் அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் வாகன ஓட்டிகள் தள்ளி செல்ல நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாகவே இந்த பகுதியில் ஒரு மழை காலங்களிலும் இது போன்று இந்த பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது உருவப்படுவதற்கு இந்த பகுதியில் தற்போது ஆங்காங்கே அந்த தேங்கிய மழை நீரில் வாகனங்கள் நிற்பதால் ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இருக்க அந்த வழியாக வந்த அந்த பள்ளி மாணவர்கள், ஆட்டோவில் வந்த பள்ளி மாணவர்கள் வெகு நேரமாக காத்திருந்ததால் தாங்கள் வைத்திருந்த நோட்டு புத்தகத்திலிருந்து காகிதத்தை கிழித்து தற்போது அதாவது காகிதத்தில் கப்பல்களை விட்டு மகிழ்ந்து வருகிறது. இதை பார்த்த அந்த பகுதியை சென்ற வாகன ஓட்டிகள் சிரித்ததோடு தொடர்ச்சியாக இது போன்ற மழைநீராக இங்கு தேங்கி நிற்கிறது. இதற்கு தாம்பரம் மாநகராட்சி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது வரை தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து எந்த ஒரு அதிகாரிகளும் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றவில்லை என புகார்கள் எழுந்துள்ளன. விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.